ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கிடைத்த யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி மாஸ்டர் டைட்டில் ஃபாண்ட்டில் உங்களோட நேம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு தேவையான டவுன்லோட் லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப்போடைய லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் 4ஆவதாக ஒரு பாக்ஸ் மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி இன்டர்ஃபேஸ் ஆகிடும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் டவுன்லோட் லிங்க்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்து டார்க் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டராக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த லேயர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஸோ லாக் பட்டன் கொடுத்துட்டு ஸோ இது வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்க டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் வந்து இது கிரியேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து கஷ்டம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 2-3 இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாக் எது யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் பட்டன் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ NA வரும் பார்த்தீங்களா, NAME தான் நேம். ஸோ NA வரதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல கேப் விட்டணும். ஸோ இந்த ஃபாண்ட்டுடைய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா யுவர் சொல்லிட்டு எண்ணுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ஏ வரணும். நீங்கள் அந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான் பார்க்கலாம். ஸோ கீழே வர மாதிரி வைக்கலான்னு பார்த்தா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது தேவையான சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏவை மட்டும் விட்டுட்டு ஸோ NAMEயில் வந்து பார்த்திங்கன்னா ஏவை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கும் அந்த 2 லெட்டரை வந்து டைப் பண்ணிங்க. ஸோ எம்இன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான லெட்டர் வந்து நீங்கள் எந்த நேமில் பண்ண போகிறீங்களோ அந்த லெட்டருக்கு தேவையான மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ஃபாண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபாண்ட்டு தான். ஸோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃபாண்ட்டு தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இது நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஷேப்ஸ்ன்றதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏவாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட் போட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீச்சே ஆகலை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஏவியும் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்க எம்இயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்இன்னு இருக்க லெட்டரை வந்து ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒரே லைன்லேயே வருதா, ஸோ எதுவும் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சின்னதாக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுலேயே வருதான்னு பார்த்துங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி விட்டுடுங்க. லாக் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து அன்லாக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யுவர் அது மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஸோ டெக்ஸ்டர்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு இமேஜோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டெக்ஸ்டர்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டு கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும் டெக்ஸ்ட்டுக்கு மேலே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஸோ இதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று லாக் பண்ணிட்டு எந்தெந்த லெட்ரு மட்டும் இருக்கும் ஸோ அதை வந்து அன்லாக் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்இயை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப செலக்ட் பண்ணிட்டு அதேமாரியே தான் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்குது அந்த அதாவது பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அதேமாரி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்சர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆப்ஷன் அதுக்கு போய்ட்டு ஸோ இதேமாரி மாஸ்டர் டெக்ஸ்சர் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இமேஜ். ஸோ ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எனேபிள் பண்ணிட்டு பிளாக் கலர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் இது பண்ணணும். ஸோ முன்னாடி எப்படி வந்து நீங்கள் டெக்ஸ்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணிங்களோ அதேமாரி தான் இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணணும். ஸோ ஒன்று லாக் பண்ணிவிட்டு ஒன்று இது பண்ணணும். ஸோ இது வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே வந்து அவுட்டர் லைன் மாரி ஒரு லைன் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு செம்மையான எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ 3D எஃபெக்ட் 3D வியூ மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ இமேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸ்ட்ரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு, ஷேடோவும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு லெட்டர் மேலே ஒரு லெட்டர் கீழே இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே சேமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றா லாக் பண்ணிவிட்டு ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக எந்த மாதிரி வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸோ சேவ் டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா ஸோ இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே சேவ் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.